ஹாய். ஸோ ஆல்ரெடி நம்ம நிஃப்டியோட ரிவ்யூ லாஸ்ட் டைம் கொடுத்தோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நிறைய வீடியோ கொடுக்க போகிறது இல்லை அப்படின்றது. ஏன் ரீசன்னா, மார்க்கெட் இந்த ரேஞ்சில் எல்லாருக்கும் ஒரு கொடுத்த அட்வைஸ் என்னென்னா, நேக்கடாக கால் புட்டு பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். பண்ண வேண்டான்னு. ரேஞ்ச் டெய்லி பார்க்குறதுல யூஸே இல்லை. ஏன்னா மார்க்கெட் 2 விஷயம் தான் நடக்கணும். 2500க்கு மேலே ஒரு நல்ல க்ளோசிங் வைக்கணும், இல்லை 24,500க்கு மார்க்கெட் வரணும். இது 2 நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் இண்டெக்ஸ் வெர்சஸ் ஸ்டாக் போய் பார்த்தீங்கன்னாக்கா, மேஜராக எந்த ஒரு ஸ்டாக்ஸ்லேயும் ஒரு பெரிய மொமெண்டமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இண்டெக்ஸ் நல்லா மூவ் ஆகுமான வாய்ப்பு இல்லை. பட் எக்ஸ்பெக்டேஷன் செல்லிங் தான், ப்ராஃபிட் புக்கிங் நிறையா நடக்கும். அதான் நடந்திருக்கு. ஏன்னா ட்ரம்ப்போட டேரிஃப் கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்குது, இன்றைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இந்தமாரிலாம் மார்க்கெட்டுக்கு யூஸ் இருக்கும் போது அடுத்த லெவல் மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு எனர்ஜி கொடுத்து மேலே போகுமானா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் ஒரு நல்ல ரேஞ்சில் நம்ம அடுத்த லெவல் நம்ம யோசிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்னன்றது யோசிக்கணும்னு நினச்சிங்கன்னா 24,500 வந்தால் தாராளமாக யோசிக்கலாம். ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும் மார்க்கெட் என்னன்றது. ஆஸ் வி டிஸ்கஸ்ட், ஆஸ் ஐ சேட் இந்த ப்ரீவியஸ் வீடியோ, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 24,900 கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகிற வரைக்கும் 24,500 தான் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இல்லைன்றது லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியாச்சு. அதனால் டெய்லி வீடியோ பார்க்க தேவையில்லை. இதான் ட்ரெண்டு, இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ நீங்கள் ஒரு டெக்னிக்கலை லேர்ன் பண்ணிவிட்டு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி எடுங்க. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு ட்ரேடு கூட பண்ணாதீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நல்லா புரிஞ்சுங்க. 1:1 ஆர் 1:3 ஆர் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும், ப்ராஃபிட் பெருசாக இருக்கணும், அப்படி ட்ரேட் பண்ணுங்கள். தலைகீழாக பண்ண வேண்டாம். ஸோ அகைன் ஐம் டெல்லிங் யூ, டெக்னிக்கலை நல்லா ரீட் பண்ணிவிட்டு கேரக்டர் என்ன, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு மட்டும் உள்ள என்ட்ரி ஆகிறது பெட்டர். தேங்க்யூ ஸோ மச்.